வணக்கம் தாதா சாஹேப். வணக்கம் மந்திரி சார். எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்தேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த தாதா சாஹேப் ஜி யார் தெரியுமா? உண்மையை சொன்னா அவர் தான் என்னுடைய மானசீக குரு. ஐயோ, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும். சின்ன வேலை இருக்கா? தாராளமா உட்காருங்க. தனியா பேசணும். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் இப்ப வரேன். ரகுநாதன், அவங்களுக்கு எல்லாம் குடிக்க ஏதாவது கொடு. சரிங்க, வாங்க போலாம். சார் நீங்க என்ன குடிக்கிறீங்க? ஒண்ணும் வேண்டாம். சாஹிப் சார், பதவி பிரமாணம் எடுத்து ஆபீஸ்க்குள்ள வந்த உடனே நான் கையெழுத்து போட்ட முதல் ஃபைல் எது தெரியுங்களா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்திய சுதந்திர போராட்ட தியாகியான உங்களுக்கு பென்ஷன் சாங்ஷன் பண்ற ஃபைல்ல தான். நான் எந்த பென்ஷனுக்கும் விண்ணப்பிக்கவே இல்லையே. அது நீங்க விண்ணப்பிக்கல, ஆனா நானே ஒரு மனுவை எழுதி ஃபைல்ல வச்சு கையெழுத்தும் போட்டு மேல அனுப்பிட்டேன். அது என்னோட கடமை. உங்களை மாதிரி அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு முஸ்லிம் நம்ம இந்திய திருநாட்டுல வேற யார் இருக்கா சொல்லுங்க? நீங்க இல்லனா உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்குமா? இல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. ஃபைல்ல நான் கையெழுத்து போடுறப்போ செக்ரட்டரி கேட்டான், சார் இது தூக்குல போட்ட அப்துல் காதருடைய அப்பா தானே, பிரச்சனை வராதான்னா. நான் உடனே அப்துல் காதரை தூக்குல போட்டது அவன் செஞ்ச தப்புக்கு, அதுக்கு தாதா சாஹிப் என்ன பண்ணுவாருன்னு. ஏழ ரத்தம்ல, செக்ரட்டரி வேலைக்கு அவன் கொஞ்சம் புதுசு. உங்க சரித்திரத்தை பத்தி எல்லாம் அவனுக்கு எங்க தெரிய போகுது? அது போக போக அவனுக்கே புரியும். வெரி குட், வெரி குட். கேட்டதும் கொடுப்பவனே முருகா முருகா, நீ மந்திரியானது நான் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல அந்த முருகன் நிறைவேற்றிட்டாயா? என்ன இருந்தாலும் நீ மந்திரியான உடனே ஐஜியா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியில கொண்டு வந்திய, இதுதாயா நட்பு. இனி இந்த தமிழ்நாடே நம்ம கையில தான். ஐயோ, கோடி கோடியா பணத்தை கொள்ள அடிக்கலாம். எங்க உன் கைய கூட ஒரு முத்தம் கொடுக்குறேன். ஐயோ, நான் சொல்றத நல்லா கவனமா கேளியா. கூடிய சீக்கிரம் நீ முதலமைச்சர் ஆயிடுவையா. இன்னொரு சாஹிப் எவ நம்ம சாஹிப். ஐயோ, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஓகே தானே? ஓகே. யோ திருவாசகம், சொல்லுங்க. நான் இவர்கிட்ட இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அப்துல் காதர் செஞ்ச தப்புக்கு பாவம் இவர் எவ்வளவு நொந்து போனாரு. இனி அதுக்கு அவசியம் இல்ல. சமுதாயத்துல இவர் கௌரவமா மரியாதையா வாழ்றதுக்கான வழியை நான் செஞ்சு கொடுக்க போறேன். அதான் கரெக்ட். அவன் போனதோட உங்க கஷ்டகாலம் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கீங்க. உங்களை கவனிக்க நாங்க இருக்கல்ல. அப்ப சரி, டிஜிபி சார் என்ன உடனே வர சொல்லிருக்காரு. ஏற்கனவே நான் லேட்டு. நான் போயிட்டு வரேன் சார், அப்புறம் பார்க்கலாம். சிக்கி புக்கு ரயிலே முருகன் ஏறினா மயிலே. நீங்களும் திருவாசகமும் என் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ரொம்ப சந்தோஷம். இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. கடவுளே, அது போதும். அதை விடுங்க மந்திரி சார், உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்தை கேட்கலாமா? கேளுங்க, எது வேணும்னாலும் கேளுங்க. யார் அந்த பாஸ்? பாஸ்? ஆமாண்டா. உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த பாரத நாட்டையே அழிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானே அந்த நாய். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல பேய் பிசாசு ஏதாவது பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, பேய் தான் பிடிச்சிருக்கு. நீ தூக்குல தொங்க வெட்டியே அப்துல் காதர் அவனோட பேய். ஹலோ ஹலோ ஹலோ. செய்யாத குற்றத்துக்கு தூக்கல என்ன தொங்க விட்டுட்டு நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியாடா? உன்னை இந்த மண்ணுல விட்டுட்டு என்னால போக முடியுமா? சொல்லு, யார் அந்த பாஸ்? நீ உண்மைய சொன்னா நீ செஞ்ச தப்புகளை மறந்துட்டு உன்னை மன்னிச்சு விட்டுற. சொல்லு, யார் அந்த பாஸ்? பெருமாள் சாமி சார், சார் கதவை திறங்க சார், கதவை திறங்க சார், கதவை திறங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வர சார்.
பெருமாள் சாமி சார் 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 போயிட்டானா? ஒருத்தன் தூக்குல போட்டா அவன் ஆவி பேயாலை. இதோ இங்க இருக்காரு. உங்க வீட்டை கண்டுபிடிக்க இந்த வெயில்ல எவ்வளவு அலைஞ்சம் தெரியுமா? ஏன் சார் சிட்டிக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து ஏன் இருக்கீங்க? கடைசி காலத்திலேயாவது நிம்மதியா இருக்கலான்னு. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு? அப்ப சிட்டி விட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த விஷயத்த சொல்லு. சொல்லலன்னா பூமியை விட பொறுமைசாலினா என் பொறுமையை சோதிக்காத. தாடா அதையும் பாத்துறேன். இவன் எதுக்கு இங்க வந்தா? உங்களுக்கு ஆள் மாறாட்டம் தெரியுமா? என்ன என்ன கேக்குறீங்க? நேத்து காலையில மந்திரி வீட்டுக்கு போனது நீங்க தானே? உண்மையை சொல்லுங்க. ஏன் என்னென்னவோ கேக்குறீங்க? நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா? ஏய், சர்ச் பண்ணுங்கடா. எதுக்கு என் வீட்டை சோதனை போடுறீங்க? விஷயம் இருக்கு, சோதனை போட வாரண்ட்டும் இருக்கு. இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் பெருசு? உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானே, அப்துல். எனக்கு எத்தனை பசங்க இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு. உனக்கு அப்துல் மாதிரியே இன்னொரு பையனும் இருக்கிறான். அவன் தான் நேத்து ஊ வேஷத்துல மந்திரியோட வீட்டுக்கு வந்திருக்கான். நீ சரியான பைத்தியண்டா. என் வீட்டுக்குள்ள போனவங்கள வெளியே வர சொல்லு, இல்ல நான் நடக்கிறதே வேற. உன்னோட தாடி ஒட்டு தாடி தானே? ஆறு வேஷத்துல என்ன ஏமாத்தியா? ஐயோ, உனக்கு எவ்வளவு திமிருடா. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண. உனக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஏன் தாடி தான் கிடைச்சதா? உள்ள யாரும் இல்ல சார். யாரும் இல்ல. வாங்க போலாம். அந்த மந்திரியை முதல்ல உதைக்கணும். அதுல பார்த்தேன், பேய பார்த்தேன்னு ஏன் உயிரை வாங்கிட்டான்? ஓ, அங்க இல்லையா? மாட்னாண்டா. இப்பதானே அங்க பார்த்தேன், அதுக்குள்ள எப்போ என்ன பார்த்த? கொள்ளிவாய் பேய்களும் குரளி பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட. இது இது நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்துல். மாறு வேஷத்துல போனது நீதானு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் போட்டது தப்பு கணக்காயிடுச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீ தப்பிச்ச. நீ அதுக்குள்ள வெளியே சுத்துறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. எதிரியோட தெரியாம அவனோட மோதக்கூடாது. இந்த தடவை நம்ம கையில இருந்து அவங்க தப்பிக்கவும் கூடாது. நான் இத்தனை நாள் உயிரோட காத்துக்கிட்டு இருந்தது தப்பு கணக்கு போடுறதுக்கு இல்ல, தப்பு செஞ்சவங்க அடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா நடந்துக்க. அப்துல், போலீஸ் ஜீப் இங்க. சரியா மாட்டிருப்ப. கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆமா, மாலத்தி போயிட்டால? போயிட்டா. நாளைக்கு காலையில அருணாவை இங்க அனுப்பி வைக்கிறதா சொன்னா. எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? ஓ அழக ரசிக்கத்தான். அன்னைக்கு என்னடா சொன்ன? என்ன பைத்தியம் சொன்னல? சாஹிப் வேஷத்துல வந்தது அவன் பையன் அப்துல் காதர் நான் சொன்னப்போ எல்லாம் சேர்ந்து என்ன கிண்டல் செஞ்சீங்கல்ல. இப்போ அந்த அப்துல் உயிரோட தான் டாக்கா. என்ன அப்துல் உயிரோட இருக்கானா? இருக்கான். கனியூர்ல இருந்து அவனை பாக்குறதுக்கு அவன் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கான்னு ரகுநாதன் போன் பண்ணி சொன்னான். நீங்க என்ன பேசுறீங்க? ஜெயில என் கண்ணு முன்னாலே அவனை தூக்குல ஏத்தி கொன்னாங்க. அவன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் அவன் உயிரோட இருக்காங்கிறத என்னால நம்ப முடியல. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. சும்மா வெட்டி பேச்சு தான் பேசிட்டு இருக்க. ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கே தொப்பி மீசை யூனிஃபார்ம் எல்லாம்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. தூக்குல போடப்பட்ட அப்துல் காதர் உயிரோட இருக்கான்னா இதுக்கு பின்னால நிறைய பேர் இருக்காங்கன்னு புரியுது. நம்மளோட உயிரை பணைய வச்சு தான் நாம அப்துல் காதரை பிடிச்சோம். அப்துல் காதர் உயிரோட இருக்கான்னா தாதா சாஹிப்பும் அவனும்
நம்மளுக்கு யமன் ஆயிடுவாங்க. ஞாபகம் வச்சு. இத பாஸுக்கு உடனே சொல்லிடணும். பாஸுக்கு தெரிஞ்சா நமக்கே பாம்பு வைப்பாரு. அப்புறம் நம்மள போக வேண்டியதுதான். வேண்டாம், இதுக்கு ஒரு நல்ல முடிவை நாமளே எடுப்போம். இனி நாம என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணு கூட வண்டியில நம்ம ரகுநாதனும் வரான்ல, அந்த பொண்ணு எனக்கு வேணும். நேரத்துல வந்துட்டேன். டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார். என்னாச்சு ராகவா? அப்துல் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்துல். டாக்டர் சார் வீட்டுல இல்லையா? அருணாவை கூப்பிட போயிருக்காரு. வா, இப்படியே வா. வேஷம் மாத்த இனி அவசியம் இல்ல.